கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த மனமகிழ்ச்சியான காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் யோவேல் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் நம்பினான் பாபு. அவன் தன் நண்பர்களிடம் தன் இயேசு மிகவும் நல்லவர் என்றும் நன்மைகளை செய்பவர் என்றும் அடிக்கடி சொல்லி வந்தான். ஆனால் பாபுவின் நண்பர்கள் அதை அசட்டை பண்ணி அவனை கேலி செய்தனர். ஒரு நாள் எப்படியாவது பாபுவை வெட்கப்படுத்த வேண்டும் என நினைத்து பாபு வேலை முடிந்து வரும் வழியில் காத்திருந்தனர். பாபு அவர்கள் அருகே வந்தபோது அவனின் ஐய புடைத்து, உன் இயேசு எவ்வளவு வல்லவர், இப்போது உன் இயேசுவால் என்ன செய்ய முடியும் என்று கேலி செய்து சிரித்தனர். பாபு மிகவும் அமைதியாக அவர்களை பார்த்து புன்முறுவலுடன், உங்களை மன்னிக்க இயேசு கிருபை அளிக்கிறார் என்றான். இந்த பதிலை சற்றும் எதிர்பாராத நண்பர்கள் வெக்கி தலை குனிந்து பாபுவிடம் மன்னிப்பு கேட்டு இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டனர். தேவனுடைய பிள்ளைகளுக்கும் போராட்டங்கள், தொல்லைகள் வரும். பாபிலோன் தேசத்தில் சிறைப்பட்டு வந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ ராஜா நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமல் தங்கள் தேவனுக்காக வைராக்கியமாய் நின்றார்கள். 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி சூளையில் போடப்பட்டாலும் சேதம் ஒன்றும் அணுகாமல் தேவன் அவர்கள் நடுவில் இருந்து அவர்களை பாதுகாத்தார். இவர்களை அழிக்க நினைத்த எதிரிகள் அழிந்து போனார்கள். அவர்களைப் போல உலகத்தின் அருவருப்புகளை வெறுத்து தேவனுக்கு பிரியமாய் வாழும்போது நம் நடுவில் உலாவுகிற கர்த்தர் நம்மை வெட்கப்பட விட மாட்டார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று தேவன் சொல்லியிருக்கிறார். நாமும் தேவனுக்கு பிரியமாய் வாழும்போது சங்கீதம் 37:19 படி அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள் என்று வாக்கு பண்ணுகிறார். நாமும் கர்த்தரே தேவன், அவரை அன்றி வேறொருவர் இல்லை என்கிற நம்பிக்கையோடு முன்னேறுவோம். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஏசாயா 50:7 நாம் வாசிக்கிறோம். ஆம், எனக்கு அன்பானவர்களே, நாமும் கர்த்தரே உண்மையான தேவன் என்று விசுவாசிக்கும் போது, அதாவது அறிக்கையிடும் போது நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பிதாவே, உம்மையின்றி வேறொருவர் இல்லையே சுவாமி. தன்னையே பலியாக தந்த இரட்சகரே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மை விசுவாசிக்கணும். நீங்கள் தான் மெய்யான தேவன், நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய வல்லவர் என்று விசுவாசித்து நாங்கள் இந்த உலகத்தில் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு மனுஷர் முன்பாக சாட்சியாக நிற்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.